நாட்காட்டி தொடர்பான நுண்ணறிவு வினாக்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாருங்கள், நாட்காட்டி தொடர்பாக வரக்கூடிய நுண்ணறிவு வினாக்களில் ஒன்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். வினாவை சரியாக அவதானித்துக் கொள்ளுங்கள். ஓர் ஆண்டின் தை மாதம் 1ஆம் திகதி புதன்கிழமை. தை மாதம் 1ஆம் திகதி புதன்கிழமை. தை 1 புதன் எனில் அவ்வாண்டின் புதன் வியாழக்கிழமைகள் முறையே 53 வாரங்களாக இருந்தால், இந்த ஆண்டில் புதன் 53 தடவைகள், வியாழன் 53 தடவைகள் வந்தால் அந்த ஆண்டு எது என்பதே கேள்வி. ஆண்டுகளை நாங்கள் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சாதாரண ஆண்டு, மற்றது நெட்டாண்டு அல்லது லீப் வருடம் என்று சொல்வோம். சரி, சாதாரண வருடத்தில் 365 நாட்கள் காணப்படும். லீப் வருடத்தில் 366 நாள் காணப்படும். அந்த ஒரு நாள் பிப்ரவரி மாதம் 29ஆம் திகதியாக காணப்படும். சாதாரண வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 28 நாட்கள் காணப்படும். லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 29 நாட்கள் காணப்படும். மொத்தமாக சாதாரண வருடத்தில் 365 நாட்களும், லீப் வருடத்தில் 366 நாட்களும் காணப்படும். சரி, 365 நாட்களை கொண்ட ஒரு சாதாரண வருடத்தில் எத்தனை வாரங்கள் இருக்கின்றன என பார்ப்போம். இது நாட்காட்டி தொடர்பான முதலாவது வினாவாக இருக்கின்றபடியால் சற்று விரிவாக பார்க்கிறோம். சரி, 365 நாங்கள் 7ஆல் வகுத்துக் கொள்வோம். ஏன் 7? ஒரு வாரம் ஒன்றில் இருக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை 7. எனவே 365 நாட்களில் எத்தனை வாரங்கள் இருக்கின்றன என பார்க்கிறோம். 36 7ஆகிட்டால் 5, 7 35, 1 மீதி 5 கீழே இறக்குவோம். 15 2, 7 14, மீதி 1. கவனிக்கவும், இந்த மீதியில் தான் எங்களுக்கான விளக்கம் இருக்கின்றது. சாதாரண வருடம் ஒன்றில் 52 வாரங்கள் காணப்படும். அதாவது ஒரு நாள் ஒரு வருடம் எந்த திகதியில் ஆரம்பிக்கின்றதோ, இந்த வினாவை பொறுத்தவரை புதன்கிழமை ஆரம்பிக்கின்றது என்றால் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மொத்தமாக 52 தடவைகள் வரும். ஆனால் இந்த ஒன்று மீதி வருகின்றது என்றால் அது எங்களுக்கு அந்த ஆரம்ப நாளாக இருக்கும். அப்ப இங்கு புதன், எனவே புதன் மாத்திரம் 53 வரும், ஏனைய அனைத்தும் 52 வரும். புதன் மாத்திரம் 53, ஏனைய நாட்கள் அனைத்தும் 52 வரும். இதுவே ஒரு லீப் வருடமாக இருந்தால் இங்கு 366 வர எங்களுக்கு மீதியாக 2 கிடைக்கும். எனவே 2 மீதி வந்தால் புதன் 53 கிடைக்கும், வியாழனும் 53 கிடைக்கும், ஏனையவை எல்லாம் 52 தடவைகள் வரும். எனவே நாங்கள் சாதாரணமாக ஒரு சாதாரண வருடம் எந்த நாளில் ஆரம்பிக்கின்றதோ அதே நாளில் முடிவடையும். அதாவது தை மாதம் 1ஆம் திகதி புதன்கிழமை என்றால் ஒரு சாதாரண வருடமாக இருந்தால் அதனுடைய டிசம்பர் மாதம் 31ஆம் திகதியும் புதன்கிழமையாக இருக்கும். அதுவே ஒரு லீப் வருடமாக இருந்தால் தை மாதம் 1ஆம் திகதி புதன் என்றால் டிசம்பர் 31, அதற்கு அடுத்த நாளில் முடிவடையும் வியாழன். எனவே இங்கு புதன் 53 தடவைகள், வியாழன் 53 தடவைகள் என வந்திருப்பதனால் இதனை நாங்கள் ஒரு லீப் வருடமாக கொள்ளலாம். எனவே இது எந்த ஆண்டு என்று கேட்டால் ஏதாவது ஒரு லீப் வருடமாக இருக்கும். சரி, இப்போது லீப் வருடத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? லீப் வருடங்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களை பொறுத்தவரை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். 7ஆம் ஆண்டுக்கு வரும்போது சரி வித்தியாசமாக நாங்கள் கற்கலாம். எனவே 4ஆல் வகுபடக்கூடிய எண்களாக இருந்தால் அது லீப் வருடமாக நாங்கள் கருதுவோம். இந்த ஒற்றை எண்கள் லீப் வருடமா?
இல்லை. எனவே ஒற்றை எண்களில் லீப் வருடம் வராது. அதற்காக எல்லா இரட்டை எண்களும் லீப் வருடமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் லீப் வருடம் வரும். எனினும் எங்களுக்கு இந்த கேள்வியை பார்த்த உடனேயே இது ஒற்றை எண் நிச்சயமாக லீப் வருடம் இல்லை. எனவே இதனை நாங்கள் விடையாக கொள்ள முடியும். 2020ஆம் ஆண்டு ஒரு லீப் வருடமாக இருக்கும். எனவே இந்த வினாவுக்கான விடை 2020 ஆகும். சரி, இங்கு நாம் இந்த விடயங்கள் எல்லாம் மறக்கும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாங்கள் தெரிய வேண்டியது புதனில் ஆரம்பிக்கின்றது. புதன் 53, வியாழம் 53 என்றால் நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது லீப் வருடம். எனவே இவைகளை நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இவை ஒற்றையன்? எனவே விடை 2020ஆம் ஆண்டு. நாட்காட்டி தொடர்பான சந்தேகங்கள் இருப்பின் எனக்கு அறிய தந்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த நான் தயாராக இருக்கின்றேன். உங்களுக்கு இருக்கின்ற ஏனைய நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பாகவும் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலோ இந்த நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பான என்னுடைய பதிவுகளின் கீழோ நீங்கள் அறிய தந்தால் அதனை உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு தளத்தில் உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கின்றேன். மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.